நமஸ்காரம் பல்லிங்களூஸ் and welcome to Mommy's channel. இன்னைக்கு உங்களுக்காக நான் காட்ட போறது ஹோம்மேட் பிளான்ட் பேஸ்ட் கர்ட். ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்க வீகன் கர்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு. வாங்க இன்னைக்கு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுக்கு உங்களுக்கு தேவையானது ரெண்டே இன்கிரிடியன்ட். நான் உங்களுக்கு கேரண்டி தரேங்க. இந்த தயிர் நீங்க வீட்டுல உரகுத்தி நீங்க சாப்பிட்டு பாருங்க. ஜென்மாந்திரத்துக்கும் அந்த பாக்கெட் தயிரும் சாப்பிட மாட்டீங்க, டப்பா தயிரும் சாப்பிட மாட்டீங்க. You will become vegan. Veganங்கிறது ஒன்றும் பெரிய அவுட்டர் ஸ்பேஸ் ஃபுட் கிடையாதுங்க. பிளான்ட் பேஸ்ட் ஃபுட். அனிமல் ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே செடியில இருந்து நமக்கு கிடைக்கிறது தான் வீகன் ஃபுட்டுங்கிறது அர்த்தம். ஸோ இன்னைக்கு பார்க்க போறது வீகன் கர்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஆக்சுவலா வீகன் கர்ட்ஸ்க்கு பண்ண வேண்டியது ரெண்டே இன்கிரிடியன்ட் தான். முந்திரி பருப்பு, அதை நீங்க மினிமம் 8 மணி நேரமாவது தண்ணியில ஊற வச்சிருக்கணும். ரெண்டாவது வடிச்ச சாப்பாடு, அதாவது சமைச்ச சாப்பாடு, அரிசி கிடையாது, குக் பண்ணின ரைஸ். இது இத்தனூண்டு முந்திரி பருப்பு தாங்க எடுத்திருக்கேன் இந்த சின்ன கப்புல. நீங்க எந்த கப்புல நீங்க முந்திரி பருப்பு எடுக்கிறீங்களோ அது 1 கப்புனா அதே கப்புல 3 பங்கு நீங்க சமைச்ச சாதம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 4-5 பச்சை மிளகா, ஒரே ஒரு எலுமிச்சம்பழம், அதை ஆக்டிவேட் பண்றதுக்காக, நம்ம இந்த தயிர் உரகுத்துறதை ஆக்டிவேட் பண்றதுக்காக. அண்ட் இதை நீங்க தண்ணியில ஊற வச்சிருக்கணும் மினிமம் 8 ஹவர்ஸ். 8 ஹவர்ஸ்க்கு மேல ஊற வச்சீங்கன்னா உங்களோட முந்திரி பருப்பு ஒரு கிரே கலர்ல வந்துடும். ஸோ மேக்ஸிமம் 8 மணி நேரம் இல்லை ஓவர் நைட்டு. ஓகே, இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, கொஞ்சம் கொதிக்க தண்ணி எடுத்துக்கணும். இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து அரைக்க போறோம். எப்படின்னா ஒரு இட்லி தோசை மாவுடைய கன்சிஸ்டன்சி மாதிரி நம்ம இதை அரைக்கணும். ஊற வச்ச முந்திரி பருப்பும் சரி, இந்த சமைச்ச சாதமும் சரி. முந்திரி பருப்பு நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்களோ, நீங்க நினைக்கலாம் ஐயோப்பா யாருக்குப்பா முந்திரி பருப்பு இங்க அஃபோர்ட் பண்ண முடியும், கட்டுப்படி ஆகும் அப்படின்னு. இவ்வளவு முந்திரி பருப்பு உங்களால முடியாதா? உங்க உயிரை விட அதுவா முக்கியம்? நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், சாப்பாட்டுல நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. வேற எத்தனையோ விஷயங்கள் இருக்கு காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு. ஹெல்த் காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. ஸோ இன்வெஸ்ட் இன் த பெஸ்ட் திங்ஸ் உங்களுடைய ஹெல்த்துக்கு. அதுதானங்க முக்கியம், அதை விட வேற என்ன தேவை? ஸோ இந்த முந்திரி பருப்பு ஊறின முந்திரி பருப்பு. ஜஸ்ட் நான் இத்தினூண்டு கப்பு தான், நீங்க பாத்தீங்க ஒரு குட்டி கப் எடுத்திருக்கேன், அவ்வளவுதான். பட் இந்த தயிர் என்னன்னா ரொம்ப ரிச் அண்ட் கிரீமி. ஏன்னா உங்களுக்கே தெரியும் கேஷ்யூஸ் எவ்வளவு கிரீமி அப்படின்னு. அண்ட் இதுக்கு நீங்க சாதமே நீங்க யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த தயிர் நீங்க அப்படியே சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு திக்கா இருக்கும். மிஞ்சி போனா 2 டீஸ்பூன் தான் உங்களால சாப்பிட முடியும். ஸோ ஃபில்லிங் ஆக்சுவலா. நல்ல தண்ணியில ஊற வச்சிருக்கோம். இதை தயவு செஞ்சு குழா தண்ணியில ஊற வைக்காதீங்க, ஃபில்டர் வாட்டர். இது நம்ம ஏன் ஹாட் வாட்டர் யூஸ் பண்றோம் அப்படின்னா, அந்த ஹீட்டும் சரி, உங்களுக்கு அந்த லைமும் சேர்த்து இந்த எல்லா நட்ஸ்ல இருந்துமே உங்களுக்கு பால் வரும். வால்நட்டா இருக்கட்டும், பாதாமா இருக்கட்டும். அப்ப அந்த மில்க்கும் இதுல வர இந்த நம்ம ஊற வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ற அந்த பாலும், இந்த சாதத்துல இருக்கிற அந்த ஸ்டார்ச் பிளஸ் அந்த ஹீட்டு அண்ட் நம்ம போடுற எலுமிச்சம்பழம் அண்ட் அந்த பச்சை மிளகா இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸை ஆக்டிவேட் பண்ணும் நமக்கு. சாதம் போட்டாச்சு. இதுல கொதிக்கிற தண்ணி பார்த்து விடுங்க. ரொம்ப விட்டுட்டீங்கன்னா அப்புறம் மோர் ஆயிடும், அது தயிரா இருக்காது. ஸோ கொஞ்சம் பார்த்துட்டு நீங்க அப்புறம் விட்டுக்கலாம். Feel it, chat it, blitz. செக் பண்ணுங்க, இன்னும் திக்கா இருக்கு பாருங்க. ஸோ அது நல்ல விழும் மாவு மாதிரி ஆகணும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஹாட் வாட்டர் விட்டுக்கலாம். ஹாட் வாட்டர் இல்லைன்னா நீங்க இதை மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு மேல வச்சு இதை கொஞ்சமா சூடு ஏற்றணும். அதாவது ரொம்ப கொதிக்க கூடாது, பட் அந்த ஹீட் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு அது உரகுத்த முடியும். எவ்வளவு திக் அண்ட் கிரீமியா இருக்கு பாருங்க உங்களுக்கு. யம்மி. ஓகே, இப்போ இதை நம்ம ஃபெர்மெண்ட் பண்றதுக்கு வைக்கணும்.
இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல பாருங்க எவ்வளவு திக் அண்ட் கிரீமியா உங்களுக்கு வந்திருக்குன்னு. நான் ஏற்கனவே நேத்திக்கு உங்களுக்காக உரகுத்தி வச்சிருக்கேன், அதை காட்டுறேன் நான் இது எப்படி செட் ஆகும்னு. ஏன்னா இது கிட்டத்தட்ட ஓவர் நைட் ஆகும் செட் ஆகிறதுக்கு. இப்போ இந்த மிக்சர் நீங்க இப்படி தொட்டீங்கன்னா அது வந்து கொஞ்சம் லைட்டா சூடா இருக்கணும், அதாவது கை கொதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. பட் அந்த வார்ம் கொஞ்சமா இந்த ஹீட் இருக்கணும். ஹீட் இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த தயிர் செட் ஆகாது. இப்போ இதுல ஒரு எலுமிச்சம்பழம் போறோம். நீங்க வந்து இவ்வளவுதான் எடுத்திருக்கோம் நம்ம குட்டி கப். இதுவே கிட்டத்தட்ட வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரத்துக்கு மேல இந்த தயிர் வரும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல. பெரிய ஃபேமிலியா இருந்தா பெரிய கப்பு. ஒரு எலுமிச்சம்பழம் இதுல புழிஞ்சிடணும். அந்த புளிப்பு தான் வந்து இதை ஆக்டிவேட் பண்ணும். ஏன்னா உள்ள இருக்கிற நல்ல பாக்டீரியா, அனிமல் பேஸ்ட் பாக்டீரியா இல்ல, பிளான்ட் பேஸ்ட் பாக்டீரியா. ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. செடிகள்ல இருந்து வர பாக்டீரியா வந்து குட் பாக்டீரியா, அனிமல்ஸ்ல இருந்து வர பாக்டீரியா பேட் பாக்டீரியா, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வந்துட்டு 2018 தான் ஆச்சு. இப்போ இதுல ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிருங்க. நீங்க கொஞ்சம் எலுமிச்சம்பழம் போடுறது காட்ட வேணாம், பட் நீங்க சொல்லுவீங்க என்ன இன்கிரீடியன்ட். இவ்வளவுதான் இன்கிரீடியன்ட். அதுல ஒரு லைம் ஸ்குவீஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் வெல். முந்திரி பருப்புல இருந்து வர பாலும் சாதத்துல இருக்கிற இந்த ஸ்டார்ச்சும் ரெண்டும் கம்பைன் ஆகி உங்களுக்கு இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸை ஆக்டிவேட் பண்ணும். உரகுத்துற ப்ராசஸ். திஸ் இஸ் த மோஸ்ட் யம்மியஸ்ட் கிரீமியஸ்ட் தயிர் நீங்க சாப்பிட்டிருப்பீங்க. இப்பவே எவ்வளவு நல்லா இருக்கு. That's the best thing about plant-based food. அப்படியே சாப்பிடலாம். And ஒரு 4-5 பச்சை மிளகா. இந்த பச்சை மிளகாவோட பேஸ் கட் பண்ணிடுங்க. பட் மேல இருக்கிற இந்த ஸ்டாக் இருக்கு பாருங்க, இதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பேஸை கட் பண்ணிட்டு இதுல உள்ள வச்சிருங்க. இப்படி அந்த பச்சை மிளகாய் வந்து பேஸ தொடுற மாதிரி இருக்கணும், பாத்திரத்துடைய பேஸ. That's it. இது பண்ணிட்டு மூடிட்டு உங்க மைக்ரோவேவ் உடைய லைட் ஆன் பண்ணி நான் இங்க வச்சிருவேன். எனக்கு இப்ப கொஞ்சம் குளிரா இருக்கு. இல்லைன்னா ஸ்டோர் ரூம் மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துலயோ இல்ல அடுப்பு பக்கத்துல உங்களுக்கு ஒரு கொஞ்சம் சூடா இருக்கிற ஒரு இடத்துல நீங்க வச்சிட்டீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் வச்சிருக்கேன்ல, நாளை காலையில பர்ஃபெக்ட் திக் செட் கர்ட்ஸ் உங்களுக்கு டன். இப்ப நான் உங்களுக்காக ஏற்கனவே உரகுத்தி வச்சிருக்கேன் நான், பிகாஸ் இது இப்பதான் போட்டிருக்கோம். ஸோ இது நாளைக்கு தான் செட் ஆகும். ஸோ நான் நேற்றுக்கு நைட் வந்து பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்காகவே. இங்க பாருங்க எவ்வளவு திக் அண்ட் கிரீமியா இருக்கு இந்த கர்ட்ஸ் அப்படின்னு. நீங்க சாப்பிடும் போது இங்க பாத்தீங்களா திக்கா செட் ஆயிருக்கு. இந்த பச்சை மிளகாவை தூக்கி போட்டுறாதீங்க. இது ஆக்சுவலா என்ன பண்ணணும்னா மோர் மிளகா மாதிரி இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆயில்ல ஃப்ரை பண்ணிட்டோம்னா வெறும் தால் அண்ட் ரைஸ் அண்ட் இந்த ஃப்ரைட் கிரீன் சில்லிஸ் எம்மி காம்பினேஷன், என்னுடைய ஃபேவரட். ஸோ நான் இந்த பச்சை மிளகா எப்பவுமே தூக்கி போட மாட்டேன். எடுத்து வச்சுட்டு ஐ ஆல்வேஸ் ஃப்ரை இட். குட்டி கடாயில போட்டு கொஞ்சமா வறுத்துக்கலாம். இங்க பாருங்க yummy creamy plant based curd. இது எவ்வளவு கிரீமின்னு காட்டுறீங்க பாருங்க. See எவ்வளவு திக், லிட்டரலா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு, இல்லையா உங்களுக்கு? Oh my god, yummy creamy homemade plant based curd.
ட்ரை பண்ணுங்களேன். Namaskaram everyone and welcome to Mommy's channel. I'm going to show you how to make easy homemade paneer with just 2 ingredients. Let's go. You need 250 grams of raw peanuts soaked in filtered water overnight. Juice of 3 lemons, small size. If your lemon is large, then you can reduce it to 2 lemons. Drain the peanuts. Place the peanuts in the mixie. Pour clean drinking water, just enough to cover it. Don't pour too much water because we are going to be adding water later. And grind to a smooth paste. Depending upon the size of your mixie, you might have to do this 2 to 3 times. Take a clean white cloth. It could be either a mull cloth or a thin cotton cloth and place it over a big pot like this. And squeeze out the peanut milk. Now this is good wholesome plant-based milk. You can get milk from any nut, whether it is cashews or whether it is walnuts or even oat milk is there, there is rice milk, there is soya milk, there is peanut milk, there is plenty of options available. 250 grams of peanut, it gives you almost 3 liters of milk. The peanut that has come out, you can use this and not waste it to thicken gravies, and it really is good. Or if you don't want to use it for gravies, you can always use it for your plants, for your gardening. What comes from the earth goes back into the earth. Place the peanut milk on the stove and bring it up to a boil. Once the milk comes to a complete boil and before it boils over, reduce the flame and add in the lemon juice. And continue to stir and boil, and you will see the milk curdling. This recipe was given to me by the woman who is responsible for me turning vegan. Her name is Meenal Agarwal, and she sent me one documentary called Earthlings. Next day I was vegan. So if you want to know more about veganism, you must watch documentaries like Earthlings. Cowspiracy is on Netflix, Earthlings is on YouTube, and What the Health, Forks Over Knives. There are a lot of documentaries that will explain to you why it is so important to become a vegan and go for plant-based nutrition than animal-based nutrition. As you can see, the milk is curdling really well. Boil for some time till you can see the paneer start to form on top and separate from the water. You can see it's coming on the sides. Take another pot, place a strainer and another fresh cloth over it. Drain it. As you can see, already it has curdled over here. It's really hot now, so you can leave it to drain and then squeeze out the entire water from it. Leave it to cool, and then after that you can squeeze all the water out again. Once it is cool enough for you to handle, twist the cloth,
And as you can see, the water is draining out. Now this water is fantastic. It is called whey water. It is filled with full of probiotics and good bacteria that is fabulous for your gastrointestinal system. That is your stomach, everything. Suppose not many people like the taste of it. You can use it in smoothies. You can use it in juices. As it already has lime, it's very acidic. So it's really, really good. You can add a bit of black salt to it. But if you don't like to drink this whey water and you don't like the taste of it, not a problem. You can pour it for the plants. Now once you twist this really well, take any plate that you have, place it on top and put some heavy weight. It could be a brick or it could be a big vessel or it could be even a mortar like this. And leave this for about 24 hours. So all the water will drain out and you will get paneer. Okay, that's yummy, soft paneer ready. As it's soft paneer, you can use this paneer for all your paneer dishes, for making koftas, for making burjis. But you need it to set in the fridge for some time. And then you can actually cut it and fry it a little bit before adding it to any of your paneer gravies. See how smooth and nice it is. I suggest that you use this within a week, or you can freeze it if you want. Hope you like this video. Try this at home. Live kindly, live happily, live well. Love and light to all. See you next time.